சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் 200 கோடி ரூபாய் செலவில் குழந்தைகளுக்கான மருத்துவமனை கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சைதாப்பேட்டையில் திமுக சார்பாக நடைபெற்ற விழாவில் நடைபாதை மற்றும் சிறு குறு வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் சிறப்புரையாற்றினார். 450 கோடி ரூபாய் செலவில் சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்பது இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக மட்டுமல்ல, இந்தியாவின் மருத்துவத்துறையின் அடையாளங்களில் ஒன்றாகவே இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. தினந்தோறும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெறுகிற அந்த மகத்தான மருத்துவமனை இன்றைக்கு பலருக்கு அந்த சிகிச்சையை அளித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல்தான் அதே மருத்துவமனை வளாகத்தில் இந்தியாவிலேயே முதல் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை ஒன்றும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. அதிலும் கூட தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட முதியவர்கள் வந்து பயன்பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக கடந்த நிதிநிலை அறிக்கையில் அதே வளாகத்தில் எழும்பூரில் தான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்கிறது. எழும்பூருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் வேறு எங்கும் பிரத்யேகமான குழந்தைகள் நல மருத்துவமனை அரசின் சார்பில் இல்லை. அதை சைதாப்பேட்டையிலே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு குழந்தைகளுக்கான மருத்துவமனை ரூபாய் 200 கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மிக விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரவிருக்கிறது. எனவே இன்னமும் ஒரு 1.5 ஆண்டு காலத்திற்குள் குழந்தைகளுக்கான மருத்துவமனை அந்த வளாகத்தில் அமையுமேயானால் குழந்தைகளுக்கான மருத்துவமனை, ஒரு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை, ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை என்று இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் இல்லாத அளவுக்கான அந்த மருத்துவ கட்டமைப்பு சைதாப்பேட்டையில் அமையவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.